நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினய், நீயா? சம்பத், நீயா? நீ யூஎஸ்ல? ரியா? அது சரி சம்பத். ரியா, ரியா கண்ணை திறந்து பாரு. ரியா! ஆமாண்டா சம்பத், நீ தான் யூஎஸ்க்கு போயிருந்தல. நாம அதை பத்தி அப்புறம் பேசலாம். முதல்ல இவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லு வினய். அது ரியா, கண்ணை திறந்து பாரு. ரியா, இவளை நீ எங்க பார்த்த வினய்? ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நான் வண்டியில வரப்ப அங்க. சரி, நான் முதல்ல இவளை வீட்டுக்கு கூட்டு போறேன். உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். அதெல்லாம் இருக்கட்டும் சம்பத். இவ யாரு? இவ என்னோட பொண்டாட்டி வினய். சரி, நீ ஒண்ணு பண்ணு. இந்தா, இது என் கார்டு. எனக்கு ஃபோன் பண்ண. ஏன் நீ தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? ஆனா ஏதாவது மீட்டிங்ல மாட்டிட்டு இருந்திருப்பாரு, அதனால தான் வர முடியாம இருந்திருக்கும். இல்ல விஸ்வா, ஒரு வாட்டி கால் அது பண்ணிருந்திருக்கலாம்ல. அவரோட போனும் சுவிட்ச் ஆஃபா இருக்கு. நான் என்ன நினைக்கிறது? அக்கா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? மாமாக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருந்திருக்கும், இல்ல போன் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். இதோ அண்ணா போன் பண்றாரு. ஹலோ விஸ்வா. அண்ணா, நீ எங்க இருக்க? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நீங்க எல்லாரும் கோயில்ல இருந்து கிளம்பிட்டீங்களா இல்லையா? நாங்க கோவில்ல இருந்து கிளம்பிட்டோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஜீவிதாக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கானா, அவ போன் கிடைக்கவே இல்லை. அண்ணி இப்ப என் கூட தான் இருக்காங்க. அந்த ஒரு நிமிஷம் பேசுங்க. எங்க இருக்கீங்க நீங்க? ஏன் கோவிலுக்கு வரல? ஜீவிதா, ஜீவிதா அது வந்து. ஹலோ ஹலோ ஹலோ. போன் சுவிட்ச் ஆஃபா? இன்னைக்கு நாள் என்ன இப்படி போகுது? பேசாம ஒன்று செய்வோம். வீட்டுக்கு போயிட்டு உண்மை என்னன்னு ஜீவிதா கிட்டே சொல்லிடுவோம். ஏன் அவரோட போனுக்கு இன்னைக்கு இப்படி ஆகுதுன்னு தெரியல. மாமா, நீங்க ஏன் அக்காவுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க? என்ன பண்ண? இவ்வளவு பெரிய அநியாயமா? நாள் பூரா உங்களுக்காக காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நீங்க வரவே இல்ல. ஒரு போன் கூட பண்ணல. ஏன் இப்படி பண்ணீங்க மாமா? நான் என்ன வேணும்னாமா பண்ணேன்? அண்ணா, உனக்கு தெரியுமா அண்ணி இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்காங்க. எப்படி இருக்காங்க தெரியுமா? உங்களை அப்படியே போட்டு உடைச்சிருவாங்க. நீயும் ஏன்டா பயமுறுத்துற? என்னன்னா ஹெல்மெட் எடுத்துட்டு வரா? மாமா, இத சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இதுக்கு முன்னாடி நான் அக்காவை இவ்வளவு அப்செட்டா பார்த்ததே இல்ல. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், பொண்டாட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த ப்ராமிஸை நிறைவேற்றலைன்னா அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு. ஆனா கவலையே படாத. ஏன்னா நான் வெளியில ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸோட வெயிட் பண்ணுவேன். ஒரு விஷயத்தை சொல்லுங்க, நீங்க அன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க, ஏன் வரல? அது என்னன்னா. ஆமா மாமா, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க. சொல்லுங்க ஏன்? புது ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது கிடைச்சதா? ஏய், என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படியே அவ கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே காஃபி ஷாப் போயிட்டீங்க, அதானே? ஓ, இந்த ஷர்ட்டுக்கு என்னாச்சு? என்ன ஆனா உங்க ரெண்டு பேருக்கு என்ன? இங்க பாருங்க, ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு, அதனால தான் வர முடியல. சரியா? இப்போ நீங்க ரெண்டு பேரும் பேசுறது நிறுத்துங்க ப்ளீஸ். ஜீவிதா வேற சமாளிக்கணுமா? பேசுறத நிறுத்தணுமா? முக்கியமான காரணமா? அப்படி என்ன இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன். ஜீவிதா, ஜீவிதா கொஞ்சம் கேளு.
ஜீவிதாவுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஏன் இப்படி ஆயிடுச்சு? ஜீவிதா என்னாச்சுன்னா வினய் ப்ளீஸ் பிரசாதத்தை எடுத்துக்கோங்க. ஆனா கொஞ்சம் நான் பேசுறது. விஸ்வா, எனக்கு கண்டிப்பா தெரியும் இப்ப அக்காவுக்கும் மாமாவுக்கும் நடுவுல பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கோம். 2 பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். ஏதாவது யோசிப்பா. விஸ்வா, என்னது? நான் உன்கிட்ட எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க. அட ஐஸ்கிரீம் வாயில சாப்பிடுறேன், நீ சொல்றத காதால கேக்குறேன். இங்க பாரு, இது எல்லாத்தையும் ஓரமா வை. அப்புறம் ஒரு நல்ல ஐடியா கொடு. இல்ல மாலதி, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே கூலான ஐடியாஸை யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ யூ ஃபூல். ஐஸ்கிரீம் இப்படி நிறைய சாப்பிட்டீனா உன் மூளை குழம்பி போயிடும். அட இத பாரு மாலதி, என் கையில இருந்த ஐஸ்கிரீமை புடிங்கிட்ட. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். என்ன ஐடியா? அண்ணனையும் அண்ணியையும் சேர்க்கறதுக்கு ஒரு ஐடியா. உனக்கு ஐடியா வந்துருச்சா? உண்மையாவா விஸ்வா? சொல்லு ப்ளீஸ். ஐஸ்கிரீம் உள்ள போகட்டும், அப்பதான் வேலை செய்யும். ஜீவிதா, நான் ஏன் வரலன்னு காரணத்தை கேட்க மாட்டியா? நான் என்ன கேட்கணும் வினய்? நீங்க உங்களோட வேலையில பிஸியா இருந்திருப்பீங்க. அப்படிலாம் எனக்கு ஒரு பெரிய வேலையே இல்லம்மா. பின்ன என்ன வினய், வேலைக்கு போனா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதா? உங்களுக்காக உங்க பொண்டாட்டி காத்துட்டு இருப்பான்னு தெரியாதா? ஆனா வினய், எல்லாத்தை விடவும் என்ன எது தெரியுமா ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு? உங்களோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்க, அதுவும் நீங்க பிஸியா இருக்கீங்கன்றதுக்காக. ஐயோ ஜீவிதா, நான் போன்லாம் சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ணல, அது கீழே விழுந்துருச்சு. அப்புறம் பேட்டரி வேற. நான் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது தடுக்காத விஸ்வா ப்ளீஸ். நீங்க சாப்பிடணும். மாலதி சொன்னா கேளு, ஏன் இவ்ளோ ஐஸ்கிரீம் சாப்பிடுற? உடம்பு உடம்பு கெட்டு போய்டும். பாத்துக்க எனக்கு தெரியும். என்ன பாத்துக்க தெரியும்? எல்லா டென்ஷனும் எனக்கு தான். முதல்ல உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போணும், அப்புறம் மருந்து வாங்கி கொடுக்கணும். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நான் உனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டேனா? நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டே இருக்கேனா? முதல்ல இருந்தே கஷ்டம் தான், ஆனா இப்ப கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால கூட நான் உன்னை என்ன பண்ற? விஸ்வா சொல்றது கரெக்ட் தான். நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உனக்கு ஜலதோஷம் பிடிக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஜீவிதா, அவன கிலோ கணக்குல ஐஸ்கிரீம் சாப்பிடுறா. வெறும் ஒரு கப் தானே, அதுல போய் ஜலதோஷம் பிடிச்சிட போகுது. இப்ப நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? ஐயோ, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. அவன் தடுக்கிறானே, அது என்ன விஷயம்னு கேட்டேன், அவ்வளவுதான். அவளை எதுக்கு தடுக்கிற விஸ்வா? தேவையில்லாம இப்ப எதுக்கு உன் பொண்டாட்டி இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? அப்படியா? அப்போ நீங்க மட்டும் உங்க பொண்டாட்டியை கோவப்படுத்தலாமா என்ன? ஜீவிதா, என் வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி ப்ராமிஸ் பண்ணி வர முடியாம போயிடுச்சு. இந்த தப்ப கடவுள் கூட மன்னிச்சிருவாரு. நீ என்னோட பொண்டாட்டி, நீ மன்னிக்க மாட்டியா? ப்ளீஸ் சாரி வேணா கேட்டுக்கிறேம்மா. சாரிமா. அட என்னக்கா பாரு, எவ்வளவு அன்பா சாரி சொல்லிட்டு இருக்காருன்னு. இது ஒரு வாட்டி மன்னிச்சிடுங்க நீ ப்ளீஸ். சாரி. அப்படியா? இப்ப புரியுது. எங்களோட சண்டையை குறைக்கிறதுக்காக தான் நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஐஸ்கிரீம் டிராமாவே ஆடுறீங்கல்ல? ரியலி? என்ன உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க ஏதாவது பண்ணி ஆகணும்ல? இந்த மாதிரி பழைய பட சீன்லாம் யோசிச்சீங்கன்னா இப்படிதான் கடைசியில மாட்டிப்பீங்க. நீங்க ஏதாவது புதுசா யோசிச்சு பாருங்க. சீரியஸா சொல்றேன். யோசிக்கிறோம். சாரிமா, ப்ளீஸ் மன்னிச்சிரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்வேதா, என்னாச்சு உனக்கு? ஸ்வேதா, என்னன்னு சொல்லு. வெளிய பாட்டி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் நான் அழுதுட்டு இருக்கேன். இத பாரு ஸ்வேதா, அழுகாம என்னாச்சுன்னு முதல்ல சொல்லு. அது வந்து தாமு, நான் சண்டிகர் போனப்ப ஜீவிதாக்காவோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல போட்டோ எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஃபர்னிச்சர் காரங்களை கூப்பிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்றதுக்கு ஆர்டர் தான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் ஃபர்னிச்சர் காரங்க சொன்னாங்க அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் செய்யறதுக்கு 55,000 ஆகும்னு. பாட்டிக்கு இது தெரிஞ்சதும் 55,000 ரூபாய்னு கோவப்பட்டாங்க.
பர்னிச்சர்காரங்களே இங்க இருந்து துரத்தி அனுப்பி விட்டுட்டாங்க. இப்ப நீயே சொல்லுதாமோ, ஒருவேளை எனக்கு மட்டும் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் செய்ய 55,000 ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஆர்டர் பண்ணிருப்பேனா? நான் அதை பத்தி யோசிச்சிருக்க கூட மாட்டேன். இங்க பாரு சுவேதா, ப்ளீஸ் ப்ளீஸ் நீ அழுகிறத நிப்பாட்றியா? இங்க பாரு, நான் பாட்டி கிட்ட இத பத்தி திரும்பவும் பேசுறேன். அதுவும் இல்லாம ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தா இதுல என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? பாட்டி அவங்களோட காசை எடுத்து கொடுக்க போறாங்க, நம்ம தானே காசு கொடுக்க போறோம். பாட்டி நம்ம விஷயத்துல இன்டர்ஃபியர் பண்ணிருக்க கூடாது. அட போதாமோ, இப்பதான் அந்த பர்னிச்சர்காரன் போயிட்டான்ல. எஸ் ஸ்வேதா, அவன் போனா என்ன? ஒரே ஒரு பர்னிச்சர்காரன் தான் இருக்கானா? நான் உனக்காக வேற ஒரு பர்னிச்சர்காரரை கூட்டிட்டு வரேன். நிஜமாவா? உண்மையாதான், கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். இப்போ நீ அழுகிறத நிப்பாட்றியா? சரிதாமா. என்ன பண்றதுனே தெரியல. அவன் ஒய்ஃப் தான் தற்கொலை பண்ணிக்க போனாங்கன்னு அவங்ககிட்ட நான் எப்படி போய் சொல்றது? இருந்தாலும் நான் அவங்ககிட்ட சொல்லிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்ககிட்ட சொல்ற தைரியம் எனக்கு வரவே இல்லை. ஏன்னா ஒய்ஃப் தற்கொலை பண்ணிக்க போறது அவன் தாங்கிக்க மாட்டான். ஆனா வினய், இப்ப நீங்க அவர்கிட்ட சொல்லலாம்ல? நீங்க தானே சொன்னீங்க அவர் உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. நீங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட இவ்வளவு பெரிய உண்மையை மறைக்கிறது ரொம்ப தப்புங்க. அதுவும் இல்லாம ஒருவேளை அவருக்கு அவரோட பொண்டாட்டி பத்தின உண்மை தெரியாம கூட இருக்கலாம்ல. அநேகமா நீ சொல்றதும் சரிதான். அவன் எனக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கான். காலையில ஃபோன் பண்ணி சொல்றேன். நீங்க அவரை நேரா பார்த்து பர்சனலா இந்த விஷயத்த சொல்லணும் போல இருக்கு. அதான் நல்லதும் கூட. ஓகே, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நான் சம்பத்தை பார்த்துட்டு அப்புறம் போறேன். சம்பத் குமார், இதான் வீடா? உள்ள ஆள் இருக்காங்களா இல்லையா? சம்பத், என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஆச்சரியமா பாக்குற? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன சொல்லாம திடீர்னு? அது உன்னை பார்த்துட்டு போலாம் தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். இல்லப்பா, ஒருவேளை நீ பிஸியா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு அப்புறம் வரேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல உள்ள வா. சம்பத், எதுக்கு இப்படி வீடு ஃபுல்லா ஜன்னலை மூடி வச்சிருக்க? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப ஹீட்டா இருக்கானே, நான் ஏசி வேணா ஆன் பண்றேன். இல்ல, ஏன் நின்னுட்டே இருக்க? வா வந்து உட்காரு. சரி வா. இதை கொண்டு வந்து யார் இங்க வச்சாங்கன்னு தெரியல. சம்பத், நீ யூஎஸ்ல இருந்து எப்போ திரும்பி வந்த? அந்த யூஎஸோட கதை யூஎஸை விட ரொம்ப பெருசு. அதை விட நீ ஒண்ணு பண்ணு, நீ இங்கே இரு, நான் இப்போ வந்துடுறேன். கொடுங்க. தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். ரியா, இவன் தான் வினய், என்னோட பழைய ஃப்ரெண்ட். இவன் சண்டிகர்ல பெரிய லாயரா. அப்புறம் வினய், இவ தான் ரியா, என்னோட வைஃப். ஹலோ. வினய், நீ ஏன் நிக்கிற? உட்காரு. அம்மா, நீங்க சண்டிகர்ல எங்க இருக்கீங்க?
16th செக்டர்ல இருக்கோம். அது ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. அம்மா, உங்க ஃபேமிலில யார் யார் இருக்காங்க? அது ஆக்சுவலி நாங்க ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. விஸ்வா காலங்காலத்துல சீக்கிரமா போயிட்டான். அவனுக்கு இன்னைக்கு புது ஆல்பமோட ரெக்கார்டிங் இருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஆமா, மாமா எங்க இருக்காரு? உன்னோட மாமா சீக்கிரமா ஆபீஸ் கிளம்பிட்டார். ஒரு வழியில அவரோட ஃப்ரெண்ட பார்க்கணுங்கிறதுக்காக. அவரோட கிளாஸ்மேட்டா. கிளாஸ்மேட்டா? இது யார புது ஃப்ரெண்டு? அவரை பத்தி சொல்லவே இல்லையே. அவர் ஒன்னும் புது ஃப்ரெண்டு கிடையாது மாலதி. அவரோட காலேஜ் மேட், பழைய ஃப்ரெண்டு. அவரு வினய திடீர்னு சந்திச்சிருக்காரு. அதனாலதான் ஒரு வித்தியாசமான சந்திப்பு. அதுக்கப்புறம் நான் யூஎஸ் போயிட்டேன். இவன் சண்டிகர்ல. வினய், நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே? ஓகே. வினய், நீ இங்கே இரு, எங்கே போயிடாத. சரிடா, இங்கே இருக்க. ஒரு நாள் நீங்களும் சம்பத்தும் எங்க வீட்டுக்கு வரணும். என் வைஃப் உங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா நாங்க வருவோம். நீங்க இவ்வளவு அன்பா இன்வைட் பண்ணும்போது எப்படி வராம இருப்போம்? நான் மறந்தே போயிட்டேன். நான் என் பசங்களை ஸ்கூல்ல இருந்து பிக் பண்ணணும். பரவாயில்ல, நான் சம்பத்தை பார்த்துட்டு அப்புறம் கிளம்புறேன். I will see you later. Bye. ரியா? வினய், ரியா எங்க போயிட்டா? அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. உன் பசங்களை பிக்கப் பண்ண. என்ன? சம்பத், சம்பத், என்னாச்சே? சம்பத், சம்பத், ஏய் சம்பத். ரியா! ரியா, கொஞ்சம் நில்லு. சம்பத், சம்பத், ஜாக்கிரதை. ரியா, சொன்னா கேளு, நில்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நில்லு ரியா. சம்பத், பாத்து. ஏய் சம்பத், சம்பத், ஜாக்கிரதை. உனக்கு ஒன்றும் ஆகலையே? ரியா, ரியா, ஏய் ரியா, உன் முன்னாடி பாரு. ரியா, என்னங்க பண்றீங்க நீங்க? உனக்கு என்னாச்சு ரியா? வீட்டை விட்டு தனியா எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கல. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். மாமா, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ப்ராப்ளம்? வினய், இத பத்தி நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். மரியாதை நீ வீட்டுக்கு வாரியா? ப்ளீஸ் என்ன ரியா, விடுங்க. வீட்டுக்கு வா. என்ன விடுங்க. ப்ளீஸ் என்ன விடுங்க. விடுங்க சொல்றேன்ல. ரியா, நான் உன்னை கடைசி தடவையா வான் பண்றேன் ரியா. இன்னொரு தடவை தனியா நீ வெளியே போன என்னை விட கெட்டவன் யாரும் இருக்க மாட்டான். இதனாலதான் உன்னை ஒரே ரூம்ல நான் எப்பவும் அடைச்சு வச்சிருக்கேன். சம்பத் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றா. அவங்க உன்னோட வைஃப் தான். உங்களுக்குள்ள அப்படி என்னடா ப்ராப்ளம்? உன்கிட்ட என்னன்னு சொல்றது வினய்? என் வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா நான் அப்பாவாக போறேன்னு தெரிஞ்ச நாள் தான் அதுன்னு சொல்லுவேன். நானும் என் மனைவியும் எங்க முதல் குழந்தைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ரியா அந்த குழந்தைக்கு பேர் கூட யோசிச்சு வச்சிருந்தா. ஆனா எங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ரூமை பாரு வினய். ரூமோட ஒவ்வொரு மூலையிலையும் பாரு. பொம்மைங்களால இந்த ரூமையே நிரப்பியிருக்கா. ரியா அவரோட குழந்தைக்காக தன் கையாலேயே இந்த ரூம் அலங்காரம் பண்ணியிருந்தா. ஆனா எனக்கு என்ன தெரியும் வினய்? அவ எல்லா ஏற்பாடையும் தயாரா வச்சிருந்தா. ஆனா அந்த குழந்தை வரத்துக்கு முன்னாடியே முடிச்சு போச்சு. இந்த வீடு எங்க குழந்தையோட சிரிப்பு சத்தத்தால நிறைஞ்சிருக்க வேண்டியது.
ஆனா அப்படி நடக்கவே இல்லை. அப்ப நான் யூஸ்ல இருந்தேன். ரியா இங்க இந்தியாவில் தனியா டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்தா. அப்ப திடீர்னு அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு.